ஹடார் மிஸ், இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஸ்டேஷனில் ஜிமின் ஜெய்கிட்ட உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காரு. ஜெய் யாருன்னா ஜிமினோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்போது உங்கள் அப்பா ஒன்றும் விடுற மாதிரி இல்லை. இல்லைடா, சொன்னால் அவருக்கு புரியுதா? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம்லாம் வேணான்னு சொன்னால் கேட்டால் தானே. முடியவே முடியாது, மரியாதையாக கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காரு. ஏன் இன்றைக்கி காலையில் வரும்போது கூட ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், மரியாதையாக டேட் பண்ணு, அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி உடனே பேசி முடிச்சிடலான்னு என் உயிரை போட்டு வாங்கிட்டாரு. பொண்ணோட ஃபோட்டோலாம் இருக்கா? இது இருக்குது அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து காமிக்கிறாரு. டேய், பார்க்க நல்லா தானடா இருக்கா, டேட் பண்ண நான் குறைஞ்சா போயிடுவேன். ஐயோ அது இல்லைடா, எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படின்னா எனக்கு அந்த பொண்ணோட ரியல் கேரக்டர் தெரிஞ்சுக்கணும். இப்போது அந்த பொண்ணு என் கூட டேட்டிங் வரானா வையன், அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணுவா. அது எனக்கு வேணாண்டா, எனக்கு அவள் நேச்சுரலாக இருக்கணும். எப்படின்னா அவள் கேரக்டரை எனக்காக சேஞ்ச் பண்ணிக்க வேணாம், அவள் அவளாகவே இருந்தாலே போதும். அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் எங்கள் அப்பா தான் புரிஞ்சுக்க மாட்டுறாரு. நீயும் திருந்த மாட்டா, உங்கள் அப்பாவும் திருந்த மாட்டார். சரி, இந்த பொண்ணு பேர் என்ன? பேரு ஒயன். என்ன வேலை பார்க்குறா? படிச்சுட்ருக்காளா என்ன? தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்டா இதை கூடயே கேட்க மாட்டேன்? நான் ஏன்டா கேட்கணும்? நான் என்ன டேட்டா பண்ண போகிறேன்? நான் எதுக்கு கேட்கணும்? சரிடா, எல்லார் மாதிரி தான் நானும் சொல்கிறேன். இப்படியே இருக்காத, காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணு. வந்துட்டான்டா இவன் ஒருத்தன். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ அமைதியாக இருந்துச்சு போ. சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட இஷ்டம், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் வெளியே வரான். அவன் வெளியே வரும்போது நீங்களும் பதட்டமாக ஆப்போசிட்டில் வரீங்க. சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உள்ளே போய் கொடுமா. ஓகே சார் அப்படின்ட்டு நீங்களும் உள்ளே போகிறீங்க. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு உங்களையே பார்க்குறான். இது அந்த ஒயன் தானே? ஆமாம், ஆனால் இந்த பொண்ணு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கு? சரி, என்னவோ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நீங்களும் ஜிமினோட ரூம் போகிறீங்க. ஜிமின் பார்த்தா சேரில் அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு டேபிள் மேலே காலை போட்டு உட்காந்துட்ருக்காரு. ஜிமின் பற்றி சொல்லணுன்னா அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். சொல்லு, என்ன? என் பேக்கு காணோம், எங்கே மிஸ் பண்ண அப்படின்னு ஃபோனை பார்த்தே கேட்டுட்ருக்காரு. அது நான் ட்ரெயினில் வந்துட்டுருக்கும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா பேக்கை காணும் சார். இங்கே நிறைய பேர் ட்ரெயினை தூங்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க போல், ஒன்றை மாதிரி. சார் ப்ளீஸ், எனக்கு அந்த பேக்கு ரொம்ப முக்கியம், கண்டுபிடிச்சி கொடுங்க சார். சரி, உன் பேரை சொல்லு. ஒயன். அப்போ தான் ஜிமின் உங்களை பார்க்குறாரு. நீயா? சார், கொஞ்சம் சீக்கிரமாக என் பேக்கை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுங்க சார், அது எனக்கு ரொம்ப முக்கியம். என் ஃபோனு, பணம் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஒரு முக்கியமான கீ கூட அதில் தான் இருக்குது. சரி, உட்காரு, பதட்டமாக்காமல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்றாரு. ஸோ நீங்களும் சேரில் உட்காடுறீங்க. ஜிமினும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் பதட்டமாக இருக்கீங்க, கையை வேற போட்டு பிசைஞ்சிட்ருக்கீங்க. ஜிமினும் தண்ணி எடுத்து உங்கள் பக்கம் வைக்கிறாரு. இந்த தண்ணியை குடிச்சிட்டு தெளிவாக சொல்லு. அப்போ நீங்களும் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, சார், நான் வேலையை விட்டு வந்துட்டு இருந்தேன்னா அப்போ ட்ரெயினில் நான் தூங்கிட்டேன், கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. முழிச்சு பார்த்தா என் பேக்கு காணும் சார். அதில் தான் என் ஃபோனு, பணம், அப்புறம் வீட்டு சாவின்னு எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு புலம்பிகிட்ருக்கீங்க. பட் ஜிமின் அதை எதையும் கேட்காம நீங்கள் கையசிச்சு பேசுறது, நீங்கள் பேசுறது, உங்கள் ஐஸ்ன்னு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. சார், கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுங்க சார், என் வீட்டு சாவி வேறு அதில் தான் இருக்குது. இத்தனைக்கும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் வீட்டுக்கு ரெண்ட்டு கொடுக்கணும், இல்லைன்னா அந்த ஓனர் என்னை பிடிச்சி ரொம்ப கத்துவார். சரி, கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் பேக்கோட கலரு, உங்கள் பேக்குள்ளே என்னென்னலாம் வச்சுருந்தீங்கன்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறீங்களா? ஓகே. என் பேக்கு ப்ரௌன் கலர், பெருசாக பேக்கெட்லாம் எதுவும் இருக்காது, ரொம்பவே சிம்பிளான பேக் தான். அதில் ஜிப்பு கூட பிஞ்சு தான் போயிருக்கோம், பின் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பேக்குக்குள்ளே என்ன வச்சுருந்தேன்னா பவர் பேங்க்கு, ஃபோனு, ஹெட்ஃபோன்ஸு, சார்ஜர், கொஞ்சம் பணம், அப்புறம் என்னோடய ஏடிஎம் கார்டு எல்லாமே அதில் தான் சார் இருக்குது. சரி, பணம் எவ்வளோ வச்சுருந்தீங்க? 3212 ரூபா வச்சுருந்தேன். அதுலேயும் 10 ரூபா செல்லாத காசு, அதை போய் திருடிட்டாங்க. அந்த பணத்தையும் ஃபோனையும் மட்டும் முக்கியமாக கண்டுபிடிச்சி கொடுங்க சார், என் லைஃபே அதில் தான் இருக்குது. என்னது, ஃபோனில் உன் லைஃப் இருக்கா? ஆமாம், இன்றைக்கி மார்னிங் தான் நான் டேட் பண்ணுறதுக்காக ஒரு பையனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. நான் இன்னும் அதை பார்க்க கூட இல்லை. ஓ, அதான் அப்படி சாதாரணமாக நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரா? சரி, பிடிச்சிடலாம். ஒரு வாரம் டைம் கொடுங்க, பிடிச்சிடலாம். 1 வீக்கா? சார், நான் ரெண்ட்டு கொடுக்கணும், பணம் அதில் தான் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி திருட்டு பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அதில் எவன் உங்கள் பேக் எடுத்தாங்கன்னு தெரில, கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கு 1 வாரம் ஆகுமா? ஆமாம், நீங்கள் முதல்ல பேங்க்குக்கு கால் பண்ணி என் கார்டு மிஸ்ஸிங் ஆகிடுச்சுன்னு சொல்லி கார்டை பிளாக் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா திருடினவங்க பணத்தை எடுத்துகிட்டு ஓடினாலும் ஓடிடுவாங்க, அதுக்கு தான். ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாதா?
நான் என்ன சூப்பர்மேனா? கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அப்படியே பறந்து போய் அவனை பிடிச்சிட்டு வந்து உன் கையில் ஒப்படைக்கிறதுக்கு? நானும் மனுஷன் தானே, எங்களுக்கும் டைம் வேணும். ஆ சரி சரி. ஆனால் நான் ரெண்ட்டு கொடுக்கணும் சார், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. சாவி வேறு அந்த பேக்கில் தான் இருக்குது. வீட்டு ஓனர்கிட்ட ஸ்பேர் கீ இருக்கும்ல? இருக்கும். ஆனால் அவர் தரமாட்டார். ரெண்ட்டு லேட்டாக கொடுத்தாலே சண்டைக்கு வருவார். இப்போ நான் எப்படி போய் அவர்கிட்ட கேட்குறது? ஓ ஐயோ பாவம், உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்குது. வேணா நான் அவரை ஹெல்ப் பண்ணட்டுமா? நான் வேணா உங்கள் ஓனர்கிட்ட பேசி உன்னை விட்டு வரட்டுமா? உங்களால் முடியுமா? முடியும், நம்பு, உனக்காக பண்ணுறேன். ம் சரி அப்படின்றீங்க. ஸோ ஜிமினும் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. காரில் வரும்போது உங்ககிட்ட சும்மா பேச்சு கொடுக்குறாரு, தெரிஞ்சுக்கலாமேன்னு. ஜிமினுக்கும் லைட்டாக உங்களை பிடிச்சிருக்கு, இம்ப்ரெஸ் ஆகுறாரு. நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ நீங்களும் வீட்டு ஓனர்கிட்ட போய் பேசுகிறீங்க. ஆனால் அவர் இதை கேட்டுட்டு கத்துறாரு. ரெண்ட்டையும் இன்னும் தரல, வீட்டு சாவி வேறு தொலைச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. உங்களால் அவரை எதிர்த்து பேசவே முடியல. அப்படியே குனிஞ்சிட்டே நிற்கிறீங்க. அழுகையே வந்துடுது. நீங்கள் ரொம்ப பயந்த சுபாவம், சத்தம் போட்டு கூட பேச மாட்டீங்க. உங்களால் பேச முடியாமல் அப்படியே குனிஞ்சிட்டு அழுதுட்டு நிற்கிறீங்க. ஜிமினுக்கு இதை பார்த்ததுமே டென்ஷன் ஆகிடுது. அவரும் வேகமாக வந்துட்டு, யோ லூசா நீ, மண்டையில் முடிதா இல்லைன்னு பார்த்தா மூளையும் இல்லையா? அப்போ ஓனரும் உங்களை பார்த்துட்டு, என்ன ஆள் கூப்பிட்டு வந்து மிரட்டுறியா? ஐயோ இல்லைங்க, சத்தியமாக அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க. பேசாமல் இருங்கன்னா உன்ன மாதிரி பேசாமல் இருக்கணுமா? தேவையில்லாமல் உன் நிலமையை கூட புரிஞ்சுக்காமல் இந்த ஆள் இந்த கத்திட்டு இருக்கான். அவங்ககிட்ட நீ பேசாமல் நிற்கணுன்ற உனக்கு என்ன வந்தது? அவளே திட்டு வாங்கிட்டு அமைதியாக தானே நிற்கிறா. உனக்கு என்ன? அவளை திட்டினா நீ துடிக்கிற? என்னம்மா இவன் யார்? வீட்டுக்கு ஆம்பளை பசங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்படி இருந்தோம் இவன் உனக்கு வரைஞ்சு கட்டிட்டு வரானா? யார் இவன்? ஒரு வேளை சம்பாதிக்கிறது பத்தலன்னு சைடில் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டியா? அதுக்கு தான் வந்திருக்கானா அப்படின்னு சொன்னதும் ஜிமினுக்கு அப்படியே கடுப்பாயிடுது. உங்களால் தாங்கிக்கவே முடியல. குனிஞ்சிட்டு ரொம்ப அழுவுறீங்க. அப்போ அவனும் உங்களை பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். ஜிமினுக்கு இதை பார்க்க அப்படியே பற்றிக்கிட்டு வருது. டக்குன்னு போயிட்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. உங்களுக்கு வேற சரியான ஷாக்கு. நீங்களும் போயிட்டு ஜிமினை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஆனால் அவர் விடவே மாட்டுறாரு. அவனை போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. அவன் முகமெல்லாம் பிளட்டு, ஜிமினோட ஹேண்ட்லெல்லாம் பிளட்டு. நீங்கள் டக்குன்னு பிடிச்சி அவரை இழுக்கிறீங்க. வேணாம் சார், ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் அசிங்கமாக பேசுகிறான், அமைதியாக நிற்கணுன்றியா? அவன் என்ன தானே பேசினான், உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டு அவனை பார்க்குறீங்க. ஜிம்முனுக்கு இப்போ தான் தோணுது, உங்களை அந்த மாதிரி பேசினது ஏன் நமக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. நீங்களும் அந்த ஓனர்கிட்ட போயிட்டு, சாரி சார், அவருக்கு பதிலாக நான் சாரி சொல்லிக்கிறேன், தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் குனிஞ்சு சாரி சொல்லிட்டு இருக்கீங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்னை அடிச்சுட்டு சாரி சொன்னால் விட்டுருவேனா? இனிமேல் நீ என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. நாளைக்கும் உன் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பு. சார் சாரி சார், ப்ளீஸ். இந்த ப்ளீஸ்லாம் என்கிட்ட வேணாம். உன்னெல்லாம் வீட்டில் தங்க வச்சதே தப்பு சார். உங்களை கெஞ்சி கேட்குறேன், உங்கள் காலில் கூட விழுவுறேன் அப்படின்னு அவன் காலை பிடிச்சிட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. வீட்டை காலி பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு இப்படி கெஞ்சுறாளே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ப்ளீஸ் சார், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இப்படி திடீர்னு சொன்னால் நான் எங்கே போவேன்? எங்கேயாவது போ, அதான் பிஸ்னஸ் பண்ணுறல்ல. தோ இப்போ கூட ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கல்ல, அவன் கூடயே போ. ஒயன் பைத்தியக்காரத்தனமாக பண்ணாத. அவன் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கான். ஜஸ்ட்டு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடு, உள்ளே தூக்கி போட்டு முட்டி தட்டிடுறேன். நீங்கள் தயவு செய்து அமைதியாக இருக்கீங்களா? உங்களால் தான் இந்த பிரச்சனையே அப்படின்றீங்க. ஜிம்முனுக்கு வேற ரொம்ப டென்ஷன் ஆகுது. நீங்களும் அவங்ககிட்ட கெஞ்சிருங்க. ஆனால் அவன் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. உங்களை தள்ளி விட்டுட்டு அவன் உள்ளே போய் டோரை லாக் பண்ணிடுறான். இப்போ பார்க்கல ஜிமினோட ஹேண்ட்லலாம் ரத்தமாக இருக்கும்ல, ஸோ அவரும் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பார்த்தா ஊஞ்சலில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஜிமினும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு உங்ககிட்ட பாட்டில் நீட்டுறாரு. ஆனால் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஒப்பாரி வச்சுட்ருக்க? அவன் வீடு மட்டும்தான் இருக்கா இந்த உலகத்துலேயே, வேறு எந்த வீடும் உனக்கு இல்லையா? ஆமாம், அந்த வீடு தான் இருக்குது எனக்குன்னு. அந்த வீடு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அந்த வீட்டில் தான் எங்கள் அப்பா இருந்தார். அவர் கூட நான் அந்த வீட்டில் தான் இருந்தேன். இப்போ என்ன அதுக்கு? இப்போ அவர் இல்லை, அவர் இறந்து போயிட்டாரு. அந்த வீட்டில் இருக்கும்போது என் அப்பா என் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆளோட இம்சையெல்லாம் தாங்கிக்கிட்டு அங்கேயே இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்துலேயே எல்லாத்தையும் பாழாக்கிட்டீங்க. நான் கொஞ்சமாவது அந்த ஆளை கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் நான் சொல்ல கொஞ்சம் கூட கேட்காம அந்த ஆளை போட்டு அடிச்சு எல்லாம் போச்சு. நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கக்கூடாது, உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது. இது எல்லாமே என்னோட தப்பு தான். இப்போ நான் எங்கே போகிறது? கையில் காசும் இல்லை. இப்போ நான் எங்கே போவேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. ஜிமினிக்கே கஷ்டமாயிடுது. அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியவே தெரியாது. சரி எனக்கு புரியுது, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவனை பற்றி ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால்
நீ அதையெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக நிற்கிற. என்னால் அப்படி நிற்க முடியலையே. அவன் என்ன தானே பேசினான், நீங்கள் இதுக்கு தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணீங்க. அவன் இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கூட எனக்கு தெரியும். என்ன, அவனுக்கு நான் வேணும். ஆல்ரெடி அதுக்கு ட்ரை பண்ணவன் தான். ஆல்ரெடி ஒரு டைம் நான் வீட்டில் தனியாக இருக்கும்போது என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான். அப்போவே நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. எதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நான் பார்த்துப்பேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் இப்படி தான் மோசமானவங்க. என் அப்பா மட்டும்தான் நல்லவர். அவர் மட்டும் இருந்திருந்தா இப்படியெல்லாம் எனக்கு நடக்காது. ஆனால் அவரே என் கூட இல்லை. எல்லாருமே இப்படிதான் இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி ஆம்பளைங்க தான் அப்படின்னு ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி அழுவாத, உனக்கு தங்கறதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன். ஐயோ வேணாம், ஆல்ரெடி நீங்கள் பண்ணதே போதும். இதுவே எனக்கு பெரிய உதவி தான். போதும் சாமி, இதோட போதும். உங்களை நம்பினதுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு மேலே நானே பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. நீங்களும் மற்ற ஆம்பளைங்க மாதிரி தான். நீங்கள் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. நீங்கள் என்ன ரீசனுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா தானே உங்களை பற்றி எனக்கு தெரியும். நீங்களும் மற்றவங்கள மாதிரி தான், ரொம்ப கேவலமான ஒருத்தர். இங்கே பாரு, ரொம்ப ஓவராக பேசாத. ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கான்றதுக்கோசரம் எல்லாருமே அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? எவனை பண்ண தப்புக்கு என்னையும் அந்த லிஸ்ட்டில் சேர்க்குற? நீ பாத்தியா நான் உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேனா? உன் விஷயத்தில் நான் பண்ண தப்பு, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சதில்ல, அதான் நான் பண்ண தப்பு. உன்னை பற்றி ஒருத்தன் பேசுகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் கோவப்பட்டல, அதாண்டி நான் பண்ண தப்பு. என் தப்பு தான். உனக்கு ஹெல்ப் பண்ண நினச்சது என் தப்பு தான் அப்படின்ட்டு கோவமாக போகிறாரு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பார்க்கிலே தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு 2 hours ஆகிடுது. இன்னும் நீங்கள் பார்க்கில் தான் இருக்கீங்க. ஜிம்மினும் பார்க்குக்கு வெளியே கார்கிட்டயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஸோ அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மினும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே, இவ்வளோ நேரம் உள்ளேருந்து என்ன பிடுங்கிட்டுருக்கா? சீக்கிரமாக வந்தால் தான் என்ன? தனியாக வேற இருக்க, விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. சே, இவன் இந்த பேச்சு பேசியும் நான் இங்கேயே நிற்கிறேன்ல, நான் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்ட்டு அவர் புலம்பிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்களும் பார்க்கிலேருந்து வெளியே வரீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்ததுமே தம்மெல்லாம் கீழே போட்டுடுறாரு. நீங்கள் ஜிம்மின் நிற்கிறத பார்த்துடுறீங்க, பட் கண்டுக்காமல் போகிறீங்க. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, ஒரு நிமிஷம். அப்போ நீங்கள் திரும்பி கூட பார்க்கல, அப்படியே நிற்கிறீங்க. உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் போகிற? நான் உங்களை வெயிட் பண்ண சொல்லலையே. அப்போ நீ சொன்னால் நான் வெயிட் பண்ணணும். நான் என்ன நாயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்களை வெயிட் பண்ண சொல்லலை. நீங்கள் கிளம்ப வேண்டியது தானே? உங்களையா 2 மணி நேரம் இங்கேயே இருக்க சொன்னது? அது எனக்கே தெரியல. என்ன பண்ணி தொலைகிறது? என்னோடய மனசு ஒரு மானங்கட்ட மனசு. என்னை பற்றி தப்பாக பேசியும் நான் உனக்கோசரம் வெயிட் பண்ணுறேன்ல, அதான் மானங்கட்ட மனசு. இப்போ என்ன உங்களுக்கு? என்கிட்ட சண்டை போடணுமா? ஆமாம், எனக்கு ஆசைப்பாரு உங்கள்கிட்ட சண்டை போடணுன்னு. வந்து வண்டியில் ஏறு. எதுக்கு? உன்னை வேறு இடத்துல கொண்டு போய் நான் தங்க வைக்கிறேன். ஒன்றும் தேவையில்லை, நான் தான் சொல்லிட்டேன்ல. நீ சொன்னால் நான் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் தங்கறதுக்கு வேறு இடம் பார்த்துட்டேன். எப்படி? உள்ளே தானே இருந்தேன், எப்படி பார்த்துருப்ப? அதை பற்றி உங்களுக்கு என்ன? நீங்கள் போய் ஃபஸ்ட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஜிம்மினுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. அப்படியே டயர்லாம் கிக் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த டென்ஷன்லேயே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. ஜிம்மினை பார்த்ததுமே, என்னடா இவ்வளோ லேட்டாக வர? அப்போ ஜிம்மின் எதுவுமே காதில் வாங்கிக்காம அவர் பாட்டுக்கு போய் சோஃபாவில் உட்காடுறாரு. டேய், உன்னை தான் கேட்குறேன், ஏன் இவ்வளோ லேட்டு? உங்கள் அம்மா வேற நீ சாப்பிட்டியா இல்லையான்னு புலம்பிகிட்டே இருந்தா. சாப்பிட்டியா? ஏன்டா ஏதோ கேஸ் விஷயமா இவ்வளோ லேட்டாக வர? அப்போவும் ஜிம்மின் கண்டுக்காம அவர் பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்காரு. என்னாச்சு இவனுக்கு? டேய் ஜிம்மின், உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். பா, எனக்கு அவள் வேணும். என்னது? அவள் வேணும்ப்பா. எனக்கு அவள் வேணும். யாரடா சொல்கிற? என்னாச்சு? அதான் அந்த ஒயன், அந்த பொண்ணு எனக்கு வேணும். ஒயனா? என்னடா பார்த்துட்டியா? பார்த்தனே. அவளை மட்டுமா பார்த்தேன்? அவள் திமிரையும் சேர்த்து தான் பார்த்தேன். என்ன ஆச்சுடா? ஏன் அப்படி உளறிட்டு இருக்க? நான் ஒன்றும் உளரல. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவளை எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. ஜிம்மின், நீயே அதை சொல்கிற? ஆமாம், நான் தான் சொல்கிறேன். அவளை பிடிச்சதுனால மட்டும் இல்லை, அவளை பிடிக்காததுனாலையும் தான். ஏன்னா அவள் என் மூஞ்சுக்கு நேராகவே நான் தப்பான பையன்றாப்பா. அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுதான் எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். ஜிம்மின், ஆனால் அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கணும்ல. நீ பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் 2 பேத்துக்கு கடையில் ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் புரியுது. ஆனால் தெளிவாக சொல்லுப்பா. இதுக்கு மேலே என்னால் தெளிவாலாம் சொல்ல முடியாது. சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் போகட்டும். அவளை நான் டேட் பண்ணுறேன். அது சீக்ரெட்டாவா? ஆனால் எப்படிடா சீக்ரெட்டாக டேட் பண்ண முடியும்?
நான் பண்ணிக்கிறேன்ப்பா. அந்த பொண்ணுக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? ஆ, அந்த பொண்ணோட பாட்டி இருக்காங்க. சரி, இப்போதைக்கு நான் தான் அந்த பொண்ணுக்கு பார்த்துருக்க பையன்றதெல்லாம் தெரிய வேணாம். கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். ஜிமின், கேட்குறேனேன்னு தப்பாக எடுத்துக்காத. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாமல் எப்படிரா? இங்கே பாருங்கப்பா, நான் முடிவு எடுத்துட்டேன். இந்த ஜென்மத்தில் அவள் தான் என்னோடய ஒய்ஃபு. அவளுக்கே என்னை பிடிக்கலனாலும் அதான் அவள் தலையெழுத்து. ஒரு வேளை அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னாலும் அவளை ஃபோர்ஸ் பண்ணி அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறாரு. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃப்ளவர் ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஆலியா இருந்துட்டு, ஒயன், நேற்று நான் உனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு? அதுவா, என் பேக்கை காணோம், அதில் தான் ஃபோன் வச்சுருந்தேன். ஸோ அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பாங்க போல். அச்சோ, காணுமா? கண்டுபிடிச்சாச்சா? இல்லை, இன்னும் கிடைக்கல. அது வரைக்கும் என்ன பண்ணுவ? அதான் எனக்கே தெரியல. அது வரைக்கும் ஏதாவது பட்டன் ஃபோன் இருந்தால் தான் யூஸ் பண்ணணும். பட் அதுக்கே என்கிட்ட காசு இல்லை. ஏன்டி, சேல்ரி என்ன பண்ண? சேல்ரியே பாட்டிக்கு கொஞ்சம் அனுப்பினேன். அப்புறம் வாடகைக்கு எடுத்து வச்சுருந்தேன். காசும் பேக்கில் தானே இருந்துச்சு, அதையும் திருடிட்டாங்க. இப்போ வரைக்கும் அதை வச்சுட்ருப்பாங்களா என்ன? உன்னாலுமே என்னை விட மோசமாக இருக்கும் போல். ஏன், உனக்கு என்னாச்சு? எனக்கு என் பாய் ஃப்ரெண்டுக்கும் ப்ராப்ளம். அதை சொல்லி உன்கிட்ட புலம்பலான்னு தான் ஃபோன் பண்ணேன். பட் உன்னாலுமே என்னை விட மோசமாக இருக்குது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஆலியா யாருன்னா, நீங்கள் வேலை செய்கிறீங்கல்ல அந்த ஃப்ளவர் ஷாப்போடைய ஓனரோட பொண்ணு. அவள் தான் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இப்போ ஆலியாவும், ஒயன், ஏதோ சிகரெட் ஸ்மெல் வரல? சிகரெட் ஸ்மெல்லா? ஆமாம், எனக்கும் இப்போ தான் வருது. ஆனால் உள்ளே யாரும் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கா? அதான் தெரியல. வெளியே ஆல்ரெடி போர்டு வச்சுருக்கோம் உள்ளே ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி இருந்தால் எந்த அறிவு கட்டவும் பண்ணுறான்னு தெரில. நீ போய் தேடி பாரு, யார் என்னன்னு பிடிப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் போய் தேடி பார்க்குறீங்க. அங்கே நிறைய கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒரு வழியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. பட் அவர் ஃபேஸ் தெரில, திரும்பி நின்றுட்டுருக்கறனால நீங்களும் அவர்கிட்ட போயிட்டு, ஹலோ சார், இது ஃப்ளவர் ஷாப், இங்கே ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி வெளியே போர்டு வச்சுருக்கோம், இருந்து இப்படி ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்ற ஒன்றே இல்லையா? ஃப்ளவர்ஸ் எல்லாம் வீணாக போயிடும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்றீங்க. அப்போ அவரும் திரும்புகிறாரு, அது ஜிம்மன் தான். ஃப்ளவர் ஷாப்பில் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. இத்தனைக்கும் நீங்கள் வச்சுருந்த போர்டையும் நான் பார்க்கல. ரொம்ப சின்னதாக வச்சா யாருக்கு தெரியும்? போர்டை இனிமேலாவது பெருசாக வைங்க அப்படின்ட்டு அந்த தம்மை கீழே போடுறாரு. நீங்கள் நிஜமாவே அந்த போர்டை பார்க்கலையா? இல்லையே, பார்க்கலையே. அப்புறம் எப்படி அந்த போர்டு சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க? பார்த்துருக்கீங்கன்னு தானே அர்த்தம். ஓ அப்படியா? அப்போ சரி, போர்டு நல்லா பெருசாக இருந்துச்சு, நான் தான் பார்க்காம விட்டேன். இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க? வேறு எதுக்கு? உன்னை பார்க்க தான். அதான் எதுக்கு? பேக்கு காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தல, அதான் உன்னை கூட்டிகிட்டு போய் உன் பேக் இதுன்னு கண்டுபிடிக்கலான்னு. ஏன், அதை உங்களால் செய்ய முடியாதா? போலீஸ் தானே நீங்கள்? போலீஸ் தான், ஆனால் பேக் என்னது இல்லையே, உன்னது தானே. ஸோ நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்றாரு. உங்களுக்கும் வேறு வழி கிடையாது, நீங்களும் அவர் கூட போகிறீங்க. ஜிம்மினும் நிறைய பேரை போய் பார்த்து பேக் இந்த பொண்ணோடது எடுத்தீங்களான்ற மாதிரி விசாரிச்சுட்ருக்காரு. நீங்களும் கூட தான் இருக்கீங்க. ஒரு சிலர் இப்போவும் பர்ஸு பேக்கு அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. நீங்களும் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் போகுது. இந்த 1 வீக்கில் ஜிமினும் உங்களை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஜிமின் மேலே ஒரு நல்ல மரியாதை வந்திருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க எல்லாருமே மோசமானவங்க, அவங்க தேவையை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஜிமின் அந்த மாதிரி கிடையாது. அதுவே இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ ஜிமினும் ஒருத்தங்கிட்ட விசாரிச்சுட்ருக்காரு. நீங்களும் கூட தான் நின்றுட்டுருக்கீங்க. அவன் பேர் ரே தான் உங்கள் பேக்கை எடுத்திருப்பான். பட் இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறான். ஜிமின் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாரு இவன் தான் எடுத்திருக்கான்னு. இந்த பாரு, ஓவராக நடிக்காத. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உன் ஃபைலெல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இத்தனைக்கும் இந்த பொண்ணு போனால் அதே ட்ரெயினில் நீ அன்னைக்கும் போயிருக்க. நீ தானே பேக் எடுத்த? சார், நான் நிறைய இடத்துல திருடி இருக்கேன். அதுக்கோசரம் இந்த பொண்ணு பேக்கெல்லாம் நான் எடுக்கலை சார், சத்தியமாக நான் எடுக்கலை, என்கிட்ட இல்லை அப்படின்னு அவன் சாதிக்கிறான். ஜிமினுக்கு அப்படியே காண்டாவுது. அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. மரியாதையாக பேக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அடிச்சிட்ருக்காரு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் டக்குன்னு போயிட்டு ஜிமினை பிடிச்சி இழுக்கிறீங்க. சார், நிறுத்துறீங்களா கொஞ்சம்? எதுக்காக தேவையில்லாமல் அவரை போட்டு அப்படி அடிக்கிறீங்க? ஹேண்டி, இவன் தான் உன் பேக்கையே எடுத்திருக்கான், அடிக்காமல் எப்படி வாங்குறது? அவர் தான் பேக் எடுத்தாருன்னா கேளுங்க, ஏன் அடிக்கிறீங்க? அவன் என்ன உன்கிட்ட பர்மிஷன் கேட்ட எடுத்தான், திருடிட்டு போயிருக்கான், அவன்கிட்ட கேட்டு வாங்கணுன்றியா? அதுக்கோசரம் இப்படி மாட்டடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. பாவம்லாம் அவர் வலிக்கும் இல்லை? அவரா? அவனை அடித்தா உனக்கு என்னடி வலிக்குது? இல்லை, அவருக்கு வலிக்கும் இல்லை, என்னதான் இருந்தாலும் அவரும் மனுஷன் தானே அப்படின்ட்டு ரே கிட்ட போகிறீங்க. உங்கள் கர்ச்சீஃப் எடுத்து ரேவோட ஃபேஸில் வச்சு தொடச்சி விடுறீங்க. அவனுக்கு பிளட்டெல்லாம் வந்திருக்கும். இங்கே பாருங்கள் சார், உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனால் என்னாலுமே நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். அந்த பேக்கை எனக்கு வேணும், கொடுத்துருங்களேன். அவங்ககிட்ட தேவையில்லாமல் கெஞ்சாத.
எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அவர் பேசுகிறதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க ப்ளீஸ். அந்த பேக்கை கொடுத்துருங்களேன். அதில் தான் என் ஃபோனு கொஞ்சம் பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு தான் இந்த மாதம் நான் ஓட்டலான்ட்டு இருக்கேன். ப்ளீஸ் சார், என் நிலமே புரிஞ்சுக்கோங்க. அந்த பேக்கை மட்டும் கொடுத்துருங்களேன். இப்படிலாம் கெஞ்சினா அவன் தருவான் நீ நினைக்கிறியா? அப்போ ரே உங்களை பார்க்குறான். அவனுக்கே லைட்டாக ஃபீல் ஆகிடுது. சார், பேக்கை நான் தான் சார் எடுத்தேன். அது இன்னும் என்கிட்ட தான் இருக்குது. ஆனால் பணம் இல்லை. நான் கொடுத்துட்றேன் அந்த பேக்கை. அடப்பாவி, இவ்வளோ நேரம் உன்னை போட்டு மொத்தன்னு அப்போ மூடிட்டு இருந்துட்டு இப்போ பொம்பளை பிள்ளை மேலே கை வச்சதுமே தரங்குற. இல்லை சார், என்னமோ தெரியல. இந்த பொண்ணு என்கிட்ட இப்படி ஃபீல் பண்ணி பேசும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதான் சார் நான் தந்துடுறேன். ஆனால் பேக்கு என்கிட்ட இல்லை, ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது. அவனை நான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். உன்னை நான் எப்படி நம்புறது? ஸ்டேஷன் வா, அங்கே வந்துட்டு நீ உட்காந்துரு. உன் ஃப்ரெண்டு வந்து பேக் கொடுத்துட்டு போகட்டும். ஓகே சார், நான் ஸ்டேஷன் வரேன் அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். இப்போ ஸ்டேஷனில் ஜிமின் அவனோட ஃபைலை தான் பார்த்துட்ருக்காரு. அவன் மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் வெளியில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரே உங்களை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். டோர் வேறு ஓப்பனில் தான் இருக்குது. ரே கீழே தான் உட்காந்துருக்கான். ஜிமின் சேரில் உட்காந்துருக்காரு. அப்போ ஜிமினோ, என்னடா உன் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது? பிட் பாக்கெட்டு 100 தாண்டுதே. இல்லை சார், இனிமேல் அதெல்லாம் தாண்டாது. ஏன் சார், அந்த ஒயன் பொண்ணு இருக்கால, அப்போ ஜிமினும் அவனை பார்க்குறாரு. ஏன் அவளுக்கு என்ன? அவளை பார்த்தா என் வருங்கால பொண்டாட்டி மாதிரியே இருக்குது சார். அவளை பார்த்தா வானத்துலேருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரியே இருக்கா. என்னமோ தெரியல சார், அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து நான் அப்படியே மெல்ட் ஆகிட்டேன். லவ் பண்ணுறனோ என்னமோ தெரியல அப்படின்றான். ஜிமினுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது. அவனை பார்த்து முறைச்சிட்டு, நல்லா வாட்டமாக தான் உட்காந்துருக்க. எட்டி மிதிச்சன்னா வையன், லவ் என்ன பொண்ணை பற்றி கூட யோசிக்க முடியாது. அவள் ஏன் ஆள், புரியுதா? என்ன சார் சொல்கிறீங்க, உங்கள் ஆளா? ஆனால் அவளுக்கோசரம் என் மனசில் ஒரு கோட்டையே கட்டிட்டேனே. நீ அது கோட்டை தான் கட்டின. நான் என் மனசில் ஒரு பெரிய வீடே கட்டி அவ கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், 4 பிள்ளைங்களோட. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, கோட்டையை விட வீடு தான் ரொம்பவே அழகானது, அதுவும் ஃபேமிலியோடு இருக்கிறது. நான் அவ கூட வாழ்ந்துட்டுருக்கேன். நீ இடையில வந்துட்டு கோட்டை கட்டிட்டேன் கீட்டை கட்டிட்டேன்னு பேசிகிட்டு இருக்க. இனிமேல் பேசினேன்னா ஏன் உள்ளே இருக்க நாக்கை அப்படியே துண்டாக வெட்டி எரிஞ்சிருவேன். மூடிட்டு உட்காரு அப்படின்னு திட்டி உட்கார வச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் ரேவோட ஃப்ரெண்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு வந்துடுறான். நீங்கள் வாங்கலான்னு போகிறீங்க. அதுக்குள்ளே ஜிமின் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த பேக்கை வாங்கிட்டுறாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, அவன்கிட்ட கேட்டு வந்துடுறேன். சார், ஆனால் அது என் பேக் தான் அப்படின்னு நீ சொல்கிற. அவன் சொல்லணும்ல, ஏன்னா திருடினது அவன் தானே. உன்ட்டு தான் திருடினானு அவனுக்கு தானே தெரியும். இல்லை சார், எனக்கு நல்லா தெரியும், அது என் பேக் தான். இங்கே பாரு, ஒரு டைம் கேட்குறதுல எந்த தப்பும் இல்லை. இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பேக் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. ரேவும் பார்க்குறான். ஜிமினும் பேக்லேருந்து ஃபோனை எடுத்துடுறாரு. டேய், ஃபோன் எங்கன்னு கேட்டால் வித்துட்டேன்னு சொல்லு. ஆனால் அது உங்கள் கையில் தானே இருக்குது. என் கையில் தான் இருக்குது, சொல்லு. அப்படி எதுக்கு சார்? சொல்டா, இல்லைனா இன்னும் 4-5 கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவேன். சொல்கிறேன் சார் அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். ஜிமினும் ஃபோன் எடுத்து அவரோட ட்ராவலை வச்சுட்டு பேக்கு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்களும் தேடி பார்த்துட்டு, என் ஃபோன் இல்லையே இதில். அப்போ ரேவை கூட்டிகிட்டு வர்றாரு. சொல்டா, ஃபோன் என்ன பண்ண? அப்போ அவனும் ஜிமினை தான் பார்க்குறான். என்ன சொல்லியிருக்கல, சொல்லு. அது ஃபோனை நான் விற்றுட்டேன். விற்றுட்டிங்களா? எங்கே விற்றீங்க? யார்கிட்ட விற்றீங்க? அவங்க டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் கண்டுபிடிக்க தானே நான் இருக்கேன். கண்டுபிடிச்சி நான் சொல்கிறேன், நீ வா நம்ம போகலாம். இல்லைங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். விடுங்க, எதுக்கு இழுத்துட்டு போகிறீங்க? விடுங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்றீங்க. ஆனால் ஜிமின் கேட்காம உங்களை அங்கேருந்து இழுத்துட்டு வந்துடுறாரு. இப்போ நைட்டு ஜிமினே உங்களை காரில் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் வேறு யோசிச்சுட்டே இருக்கீங்க மொபைல் கிடைக்குமா கிடைக்காதான்னு. ஸோ நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்ததுமே ஜிமின் காரை ஸ்டாப் பண்ணுறாரு. பட் நீங்கள் கவனிக்கல, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஒயன், நீ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இறங்குறியா இல்லை என் கூடயே எங்கள் வீட்டுக்கு வரியா? சாரி, நான் கவனிக்கல அப்படின்ட்டு நீங்களும் கார்லேருந்து இறங்குறீங்க. தேங்க்யூ சார் அப்படின்ட்டு போகிறீங்க. அப்போ டக்குன்னு ஞாபகம் வருது. சார் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஜிமின் சைட் போய் நிற்கிறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு, என்ன? அது சாரி சார். எதுக்கு? இல்லை, அன்றைக்கி பார்க்கில் உங்களையும் சேர்த்து வச்சு ரொம்ப தப்பானவரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு தான். நீங்கள் அப்படியெல்லாம் கிடையாது, நான் தான் தேவையில்லாமல் பேசிட்டேன், சாரி. அப்போது நான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற அது எனக்கு தெரியல. பட் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு சாரி. நீங்கள் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நீங்கள் ரொம்ப நல்லவராக தான் இருக்கீங்க. அப்போ ஜிமினோ லைட்டாக சிரிச்சிட்டு கார்லேருந்து இறங்குறாரு. அவரும் கார் மேலே சாஞ்சு நின்றுட்டு, அப்போ இந்த நல்லவனை உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிக்கும் சார். நான் அந்த மீனிங்கில் கேட்கல.
இல்லை எனக்கு புரியல. புரியணுமா? அப்போ நீங்கள் வேற முழிக்கிறீங்க, என்ன சொல்ல வராருன்னே தெரில. என்ன சொல்லு, உனக்கு புரிய வைக்கட்டுமா? எதுவாக இருந்தாலும் புதிர் போடாமல் ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்களேன். ஹோ, ஸ்ட்ரைட்டாக சொல்லணுமா? சொல்லிடுறேன் அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வர்றாரு. நீங்களும் லைட்டாக பின்னாடி தள்ளி போகிறீங்க. சார், என்ன? ஒன்றும் இல்லை, நீ தான் நான் புரிய வைக்க சொன்னேன், அதான். எதுக்கு இப்போ நீ பின்னாடியே போயிட்டுருக்க? நீங்கள் எதுக்கு என் பக்கத்தில் வரீங்க? அப்படியா? அப்போ சரி அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி கரோட லாக் பண்ணுறாரு. சார் சார் விடுங்க சார் ப்ளீஸ். இப்போ உன்னை என்ன பண்ணிட்டேன், எதுக்கு இப்படி பயப்படுற? சார் ப்ளீஸ் என் மேலேருந்து கையெடுங்க சார், எனக்கு பயமாக இருக்குது. பயமா? என்ன பயம்? நான் தான் உன் பக்கத்துலேயே இருக்கனே, அப்புறம் என்ன பயம்? சார் சார் ப்ளீஸ் என் மேலேருந்து கையெடுங்க சார், எனக்கு பிடிக்கல, எனக்கு பயமாக இருக்குது. அப்போ ஜிமினோ லைட்டாக உங்களை பார்த்து சிரிச்சுட்டு பின்னாடி தள்ளி போயிடுறாரு. ஓகே, உன் மேலேருந்து கையெடுத்துட்டேன், இப்போ ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சிருக்கும். நல்லா யோசிச்சு முடிவிடு. என்ன யோசிக்கணும்? இதை பற்றி யோசிக்கணுன்றீங்களா? இல்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதை பற்றி யோசி. நான் எதுக்கு யோசிக்கணும்? உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா அதுக்கு நான் எதுக்கு யோசிக்கணும்? நீங்கள் தான் யோசிக்கணும், இந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிச்சிருக்கான்னு. நீங்கள் அதை பற்றி யோசிச்சிங்களா? இல்லை, யோசிக்கல. அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, உன் தலையெழுத்து என் கூட தான். இங்கே பாருங்கள் சார், எனக்கு உங்கள் மேலே மரியாதை இருக்குது, பட் இந்த மாதிரி எந்த ஃபீலும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி எனக்கு பார்த்துருக்காங்க. ஸோ நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். என்னை இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு உங்கள் மேலே இருக்கிறது மரியாதை மட்டும்தான், மித்தபடி எதுவும் இல்லை. அப்போது வீட்டில் பார்த்துருக்கவனையே கட்டிக்கலான் இருக்க. ஆமாம், சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு கை நீட்டுறாரு. நீங்களும் கையை பார்த்துட்டு யோசிக்கிறீங்க. என்ன, ஹேண்ட் ஷேக் கூட பண்ண மாட்டியா? அப்போ நீங்களும் தயங்கிட்டே ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. ஜிமினோ, என் ப்ரப்போசலை தான் வேணான்ட்ட, அட்லீஸ்ட் என்னோட கிசியாவது வச்சுக்கோ. அப்போ நீங்கள் வேறு ஒன்றும் புரியாமல் முழிக்கிறீங்க. அப்போ ஜிமின் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி பக்கத்தில் எடுத்து டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்களும் அவரை தள்ளுறீங்க, பட் ஜிமின் அவரோட 2 ஹேண்டால் உங்கள் ஹெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கிஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வேறு ப்ரீத் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ டக்குன்னு ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டுடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜிமின் இந்த மாதிரி பண்ணதுமே. பயந்துட்டே அவரை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, என்ன நீ இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணியிருக்கலாம், நீ என்னடானா இப்படி நடந்துக்கிற? அப்போ நீங்களும் ஜிமினை கோவமாக பார்க்குறீங்க, பட் ஐஸ்லேருந்து டிஎஸ் பாட்டுக்கு வருது. சரி சரி, என் மேலே ரொம்ப கோவமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, நம்ம இன்னொரு நாள் இதெல்லாம் வச்சுக்கலாம், சரியா சொல்லும்? நல்லா யோசிச்சு முடிவெடு அப்படின்ட்டு அவர் கார் எடுத்துகிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே ஒரு 2 days ஆகிடுது. இந்த 2 நாளாக ஜிமின் உங்களை பார்க்க வரவே இல்லை. நீங்களும் அதை பற்றி யோசிக்கல, பட் ஜிமின் கேஸ் பண்ணியிருப்பார்ல, ஸோ அதுலேருந்தே கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க. நைட்லாம் சரியாக தூங்குறதில்ல. இப்போ எல்லாத்தையுமே ஆலியா கிட்ட சொல்லி புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஏண்டி, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா அவன் ஏன் அப்படி நடந்துக்கிட்டான் தெரியல. 2 நாளாக என்னால் தூங்கவே முடியல தெரியுமா? கண்ணை மூடினாலே இதுதான் ஞாபகம் வருது. அவன் அப்படி கிஸ் பண்ணுற வரைக்கும் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஐயோ, நான் அதை எதிர்பார்க்கவே இல்லடி. டக்குன்னு அந்த மாதிரி நடந்ததுக்கப்புறமா நான் எவ்வளவோ அவரை புஷ் பண்ணானா நகரவே இல்லை. எனக்கும் ஆரம்பத்துலேருந்தே அந்த ஆள் மேலே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. எப்போ பாரு உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், அந்த திருடனை பிடிக்க போகிறேன், உன் பேக் கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு அவன் பார்க்கு, பீச்சு, ரெஸ்டாரண்ட்டு, தேட்டருன்னு உன்னை அந்த மாதிரி இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். இது வரைக்கும் அந்த திருடனை பிடிக்க ட்ரை பண்ணானா? எனக்கு தெரிஞ்ச அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எங்கே கூட்டிகிட்டு போனாலும் என் கூடியே தான் ஓட்டிகிட்டு சுற்றுவார். அப்போ கூட உனக்கு சந்தேகம் வரலையா? இல்லடி, அது ஏதோ திருடனை பிடிக்கணுன்றதுக்காக மஃப்டியில் அலையிறாருன்னு நான் நினச்சேன். ஆமாம், மஃப்டியில் அலையிறவன் தான் உன் கூடயே ஓட்டிகிட்டு சுற்றுவான். சரி அதெல்லாம் விடு, இப்போ என்ன பண்ணுறது? அவர் வேற இதான் தலையெழுத்து அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசிட்டு போகிறாரு. எனக்கு பயமாக இருக்குது. இத்தனைக்கும் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேறு. ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவான்? எதுவும் பண்ண முடியாது. நீ எதுக்கு தேவையில்லாமல் பயப்படுற அப்படின்னு அவள் சொல்லும்போதே அவள் மொபைல் ரிங் ஆகுது. அவளும் உங்ககிட்ட கொடுக்குறா. உன் பாட்டி தான். கொடு அப்படின்ட்டு நீங்களும் வாங்கி அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. சொல்லுங்க பாட்டி. ஒயன், என்னம்மா வேலையாக இருக்கியா? ஆமாம் பாட்டி, கொஞ்சம். சரிம்மா, நீ நாளைக்கு ஃப்ரீயா? ஏன் பாட்டி, எதுக்கு கேட்குறீங்க? இல்லை, உனக்கு ஒரு பையனை பார்த்துருந்ததா சொன்னோம்ல, அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. உன்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். நாளைக்கு அந்த பையன் உன்னை பார்க்க வரதா சொல்கிறான். அதான் ஃப்ரீயான்னு கேட்குறேன். ஃப்ரீ தான் பாட்டி, வர சொல்லுங்கள். ஒயன், உனக்கு ஓகே தானே? ஓகே தான், இதில் என்ன இருக்குது? நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். சரிம்மா,
எனக்கு பிடிச்சிருக்கேன்னு நீ இப்படி சொல்கிறியா? இல்லை இல்லை, கல்யாணம் என்னைக்காவது நான் பண்ணி தானே ஆகணும். இப்பயே பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்லை. சரிம்மா, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லு. ஆ ம் சரி பாட்டி அப்படின்ட்டு கட் பண்ணிடுறீங்க. ஆலியாவும் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நிஜமாவே உனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதா? ம் தோணலை. அப்புறம் ஏன்டி? இல்லை, அப்பா இறந்ததுக்கப்புறமா பாட்டி தான் என்னை பார்த்துக்கிறாங்க. என்னதான் அவங்களுக்கு பணம் அனுப்புனாலும் அவங்களும் உடம்பு முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, அதான். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணலையே. எனக்கு பிடிச்சிருந்தா சொல்லுன்னு மட்டும் தானே சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்கக்கிட்ட நம்ம எதிர்த்து பேசுகிறதும் பிடிக்கலன்னு சொல்கிறதும் தப்பு. முதல்ல நான் அவர்கிட்ட பழகி பார்க்குறேன். எனக்கு ஓகேன்னா ஓகேன்னு சொல்கிறேன், இல்லைன்னா வேணான்னு சொல்லிட போகிறேன், அவ்வளோதான். ஆனால் நீ ஆம்பளைங்க மேலேயே நம்பிக்கை வைக்க மாட்டேன். எல்லாருமே தப்பானவங்கன்னு தானே சொன்னேன். அப்புறம் எப்படி? இல்லை, எல்லாரும் அப்படி கிடையாது அப்படின்னு ஜிமினை மைண்டில் வச்சுட்டு சொல்கிறீங்க. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஜிமினோட நேம் தெரியாது, சாருன்னு மட்டும்தான் கூப்பிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் பாட்டிக்கும் நல்லா தெரியும் உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சின்னு, கிடைக்கல அப்படின்ட்டு. ஜிமின் பற்றி அனுப்பின எந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்க்கலன்றதும் அவங்களுக்கு தெரியும். ஜிமினோட அப்பா தான் உங்கள் பாட்டிக்கிட்ட பேசியிருப்பாரு. அப்போ கூட சொல்லியிருப்பாரு, ஜிமின் பற்றி எதுவும் சொல்ல வேணாம், அவங்க 2 பேரும் பேசி பழகட்டும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருப்பாரு. ஸோ உங்கள் பாட்டியும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு பெருசாக மேரேஜில் விருப்பம்லாம் இல்லை, உங்கள் பாட்டிக்காக தான் ஒத்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னமோ தெரியல, ஜிமின் அந்த மாதிரி பண்ணியும் கூட என்னதான் இருந்தாலும் அவர் நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அகெயின் கால் வருது. அவ்வளோ அட்டன் பண்ணி பேசுகிறா. ஹலோ, ஒயன் இருக்காங்களா? நீங்கள் யார்? நான் நான் ஒயனை கிஸ் பண்ணவன். என்னது? ஹலோ சார், நீங்களா? ஆமாம், நானே தான். என்ன தைரியம்? எதுக்கு என் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணீங்க? ஆலியா, அவரா? ஆமாம், அவனே தான். எது அவனா? ஆமாம், பின்னா உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறியா? என்ன தைரியம்? ரொம்ப ஓவராக பேசுகிற. ஏன் பேசினா என்ன பண்ணுவேன்? என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுவியா? ஹே வேணாண்டி, அமைதியாரு. நீ சும்மாரு. இவனை 4 காட்டு காட்டினாதான் திருந்துவான். இதை பாரு, நீ தலைங்களாக நின்று தண்ணி குடித்தாலும் என் ஃப்ரெண்டு ஒன்றை மாதிரி ஒருத்தனை சூஸ் பண்ணவே மாட்டா. அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது, புரியுதா? அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது அப்படின்னு கத்துறா. நீங்கள் டக்குன்னு ஃபோனை பிடுங்கிடுறீங்க. ஏய் குட்ரி, இன்னும் 4 திட்டிக்கிற. அமைதியாரு அப்படின்ட்டு நீங்கள் தள்ளி போய் பேசுகிறீங்க. ஹலோ, என்ன ரொம்ப ஓவராக கத்துறா? இல்லை, அவள் சும்மா கத்துறதுக்கு நான் தான் கிடச்சேனா? அது ஏதோ சும்மா தான் கத்திட்டா, சாரி. அவளுக்கு பதிலாக நான் சாரி சொல்லிக்கிறேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? நாளைக்கு நீ நானும் வெளியே போகிறோம். நீங்களும் நானுமா? எதுக்கு? எங்கே போகிறோம்? அதெல்லாம் நீ கேட்காத. நாளைக்கு இதே நம்பருக்கு கூப்பிடுவேன். இந்த நம்பரை எடுத்துகிட்டே வா. ஆஹா, இது என் ஃப்ரெண்டு மொபைலு, என்னாலாம் வாங்கிட்டு வர முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எடுத்துகிட்டு வா. இல்லைங்க, என்னால் முடியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நாளைக்கு வேறு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்த்துக்கோ. ஆஹா, அதெல்லாம் என்னால் முடியாது. ஏன் முடியாது? நாளைக்கு வீட்டில் பார்த்தவர் என்னை பார்க்க வராங்க. அவர் கூட நான் வெளியே போகலான்ட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு ஃபஸ்ட்டு என் கூட வெளியே வா, அதுக்கப்புறம் அவன் கூட போய்க்கோ. என்னது? என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க? பின்ன போகாதன்னு சொன்னால் கேட்கவா போகிற? தாராளமாக போயிட்டு வா. நிஜமா நீங்கள் என்ன லவ் தான் பண்ணுறீங்களா? ஆனால் என்னால் தான் நம்ப முடியல. எப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க? ஏன், உன்னை லவ் பண்ணுறதுனால தான் உனக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன். நான் உன்னை இப்போன்னு இல்லை, எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமா கூட நீ உங்கள் வீட்டில் பார்த்த பையன் கூட வெளியே போகலாம். அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் வைக்கிறேன். ஏய் பேசு கொஞ்ச நேரம். என்ன பேசுகிறது? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. யாராவது இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஆனால் இன்னொருத்த கூடயும் வெளியே போகணுன்னு சொல்கிறீங்க. இது எப்படி? எந்த பையனாவது இப்படி பண்ணுவானா? அதான் நான் பண்ணுறேனே, நானே ஃபஸ்ட்டாக இருந்துட்டு போகிறேன். அப்போ ஓகே, நாளைக்கு நீங்கள் வராதீங்க. நாளைக்கு நான் அவர் கூட வெளியே போகிறேன், அதுக்கு அடுத்த நாள் உங்கள் கூட வரேன். ஓகே. என்ன இதுக்கும் ஓகே சொல்கிறீங்க? எப்படி நீ என் கூட வருவல்ல? என்ன இவர் இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. சரி, நாளைக்கு மீட் பண்ணலாம். என்னாலாம் வர முடியாது. அட்ரஸை சென்ட் பண்ணிட்டேன், நாளைக்கு வந்து சரி. முடியாதுங்க. ஹலோ கட் பண்ணிட்டாரு. சே, என்ன இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து உட்காடுறீங்க. ஆலியா உங்களை பார்த்துட்டு, என்னடி என்னாச்சு? ஆலியா, என்ன? நாளைக்கு உன் ஃபோன் கொஞ்சம் தரியா ப்ளீஸ்? ஒரு முக்கியமான வேலை. என்ன வேலை? அது பாட்டி சொல்லியிருந்தாங்கல்ல ஒருத்தர் பார்க்க வருவாருன்னு. அவரோட நம்பரும் என்கிட்ட இல்லை, ஃபோனும் இல்லைன்னா எப்படி நான் அவரை மீட் பண்ணுவேன்?
அதான் உன் ஃபோன் மட்டும் தரியா ப்ளீஸ்? ஃபோன் தரணுமா? எதுவும் ஆகாது நீ, நான் சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சரி, என் ஃபோன் என் புருஷன் மாதிரி பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவள் வாங்கிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஒரு மாலுக்கு தான் போகிறீங்க. ஜிமின் அந்த அட்ரஸ் தான் அனுப்பியிருப்பாரு. ஸோ அங்கே தான் போகிறீங்க. உள்ளே போயிட்டு பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ எஸ்கலேட்டரில் ஜிமின் மேலே வராரு. அப்படியே ஸ்டைலாக நின்றுட்டுருக்காரு. உங்களை பார்த்ததுமே ஹாய் பேபி, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட, இரு வரேன் அப்படின்ட்டு அவரும் ஓடி வராரு. நீங்களும் ஜிமினை பார்க்குறீங்க. அவர் வரும்போது ஹேரை ஃப்ளிப் பண்ணுறாரு. கூலர் போட்டுக்கிட்டு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்காரு. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான், பட் அதையும் பாதியாக மடித்து விட்டுருக்காரு. நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி தான் பார்க்குறீங்க. ஜிமினும் வேகமாக வந்துட்டு உங்கள் கையை அப்படியே கோத்து பிடிக்கிறாரு. போலாமா? அப்போ நீங்களும் குனிஞ்சு உங்கள் கையை பார்த்துட்டு ஜிமினை பார்க்குறீங்க. என்ன? நத்திங். அப்புறம் என்ன அப்படி பார்க்குற? கை? ஆமாம் கை. இல்லை, கையை விடுறீங்களா? எதுக்கு விடணும்? நம்ம தான் லவ் பண்ணுறோம்ல. லவ் பண்ணுறவங்க இப்படி தான் பிடிச்சிட்டு நடப்பாங்க. உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. அப்போ தெரிஞ்சுக்கோ, நான் சொல்லித்தரேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேற ஒரு பையனை பார்க்க போகிறல்ல, அவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க. ஜிமினும் வாட்சை பார்த்துட்டு டைம் ஆகிடுச்சு வா போகலாம் அப்படின்ட்டு உங்களை இழுத்துட்டு ஓடுறாரு. அவரும் உங்களை தேட்டருக்கு தான் கூட்டிகிட்டு வராரு. மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ 2 பேருமே போய் சீட்டில் உட்காடுறீங்க. அப்போ ஜிமின் டக்குன்னு ஸ்நாக்ஸ் வாங்க மறந்துட்டேன், இங்கேயே வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை, எனக்கு படம் பார்க்குற மூடு இல்லை, நம்ம போகலாமே. அது என்ன மூடு இல்லை? அதான் நான் பக்கத்தில் இருக்கல, நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், இங்கே இரு வரேன் அப்படின்ட்டு அவர் போகிறாரு. நீங்களும் சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்க்குறீங்க. நிறைய கப்புள்ஸு ஃப்ரெண்ட்ஸ் கேங்குன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த லவ்வர்ஸ் ஜோடியெல்லாம் நிறைய பேர் க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஷோல்டர் மேலே கை போட்டுக்கிட்டு அவங்க எல்லாரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு, பட் உங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல, நான் வந்து நீங்கள் சொல்கிற பையனுக்கே ஓகே சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி ஒரு மாதிரியாக திங்கிங்காகவே இருக்கீங்க. ஜிமினும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. மூவியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 பேரும் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அது ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. நீங்கள் அப்படியே படத்தில் முங்கிட்டீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படியே ஸ்க்ரீன்லேயே தான் கண்ணை வச்சுட்ருக்கீங்க. ஜிமின் வேற உங்களை திரும்பி பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கண்டுக்கல, அந்த படத்துலேயே தான் மும்மரமாக இருக்கீங்க. அப்படியே அவருக்கு கடுப்பாகுது. ஏதாவது ரொமான்டிக் மூவி கிடைக்கலன்னு தான் இந்த மூவிக்கு வந்தேன். இதை பார்த்தா இவ அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கா அப்படின்ட்டு சுற்றி பார்க்குறாரு. நிறைய பேருக்கு அதான் நிலமை போல். பசங்களை பொண்ணுங்க கண்டுக்கல, பொண்ணுங்க பசங்களை கண்டுக்கல, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. நல்ல வேலை நம்ம நிலமை தான் அப்படின்னு நினச்சா எல்லாருக்கும் அதுதான் கதி போல். இப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்குது. படம் முடியட்டும், அதுக்கப்புறம் இவ்வளோ கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் மூவி பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அந்த படம் சுத்தமாகவே பிடிக்கல. ஆனால் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறீங்க. படமும் முடிஞ்சிடுது. அப்போ நீங்களும் என்ன இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க, இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக போணுச்சு, அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, இதுக்கு இன்னொரு பார்ட் இருக்கா அப்படின்ட்டு ஜிமினை பார்க்குறீங்க. அப்போ அவர் உங்களை முறைச்சி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது செகண்ட் பார்ட் எப்போ வரும் தெரியாது. ஐயோ, படம் செம்ம சஸ்பென்ஸாக இருந்துச்சு. கடைசியில் வச்ச ட்விஸ்ட்டு சத்தியமாக நம்பவே முடியாது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ட்விஸ்ட்டு வரும்னு அப்படின்னு படத்தை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு வேறு கடுப்பாகுது. இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ சொல்ல தான் வந்தியா நீ? இல்லை. சரி வாங்க, எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் கிளம்பலாம். எல்லோரும் போனால் நம்மளும் போகணுமா? போகணும் தானே, என்ன திட்ட மாட்டாங்களா? பரவாயில்ல உட்காரு. ஏங்க எல்லோரும் கிளம்புறாங்க, உட்காருன்னு சொன்னேன், உட்காரு. ஆனால் எல்லோரும் போகிறாங்க, வாங்க நம்ம போகலாம். உன்கிட்ட பேசணும், உட்காரு. வெளியே போய் பேசிக்கலாமே. அதெல்லாம் இல்லை, இங்கேயே பேசணும், மரியாதையாக உட்காரு. அப்போ நீங்களும் உட்காடுறீங்க. எல்லோரும் போகிறாங்க, உங்களை வேறு வியர்டாக பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் வேறு திருன்னு முழிக்கிறீங்க. ஜிமின் வேறு உங்களை முறைச்சி பார்க்குறாரு. எல்லாருமே இன்னும் இதுங்க உட்காந்துட்ருக்கீங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு வேறு ஜிமின் இந்த மாதிரி முறைக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ நீங்களும் குனிஞ்சிட்டே இருக்கீங்க, அவரை பார்க்கவே மாட்டீங்க. எல்லாரும் போயிட்டாங்க, இவர் எதுக்கு என்னை இங்கே உட்கார வச்சுருக்காருன்னே தெரியல அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு வாட்சை பார்க்குறீங்க. ஐயோ டைம் ஆகிடுச்சு, அவர் வந்துருப்பாரு, நான் போகணும் அப்படின்ட்டு எந்திரிக்கிறீங்க. ஜிமின் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அவரோட லேப்லேயே போய் உட்காந்துடுறீங்க. அவர் உங்கள் ஹிப்பெல்லாம் டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் எந்திரிக்கலான்னு பார்க்குறீங்க, பட் அவர் 2 கையால் பிடிச்சிட்ருக்காரு. ஸோ உங்களால் எந்திரிக்கவே முடியல. எங்கே போகிற? அதான் அவர் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார், போகணும். அவரா? யார் அந்த அவர்? அது அது என்ன? அது சொல்லு, யார் அது? இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஏன்ட்ட கத்துறீங்க? நான் போகணும், என்னை விடுங்க. ஏண்டி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட உனக்கு அநியாயமாக தெரில? நான் என்ன அநியாயம் பண்ணேன்? பின்ன
படம் பார்க்க வந்தது உன் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. தனியாக வருதுன்னா நீங்கள் வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருக்கணும். இவ்வளோ பேருக்கு முன்னாடி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? சரி, அதுக்குன்னு என்ன ஒரு டைம் கூட திரும்பி பார்க்கக்கூடாதா? அப்படியே ஸ்க்ரீன்லேயே மூஞ்ச வச்சுட்ருக்க. படம் பார்க்க தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, அதை தானே நான் செஞ்சேன். நான் ஒன்று படம் பார்க்கறதுக்கு கூப்பிட்டு வரல, லவ் பண்ண தான் கூட்டிகிட்டு வந்தேன். அது எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தான் சொன்னீங்க ஃபஸ்ட்டு என் கூட வெளியே வா, அதுக்கப்புறமா அவன் கூட வெளியே போன்னு. நீங்கள் தானே சொன்னீங்க. இதில் எங்கேருந்து லவ் இருக்குது? அப்போ இல்லைன்றியா? ஆமாம், லவ்வெல்லாம் இல்லை. நீங்கள் ஏதோ என்னை வச்சு டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியா? சரி, நீ சொல்லு. இப்போது இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட இருக்கியா, இல்லை அந்த பையன் கூட போறியா? அப்போ நீங்கள் டக்குன்னு ஜிமினோட ஹேண்டில் எடுத்து விட்டுட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் அவர் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பார்ல, ஸோ நான் போய் தான் ஆகணும். ஆமாம்மா, அதுவும் கரெக்ட் தான். பாவம், அந்த பையன் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். போ, பத்திரமா போயிட்டு வா. அப்போ நீங்களும் ஜிமினை பார்க்குறீங்க, என்ன இங்கே நிற்கிறப்போ? நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? பின்ன என்ன சும்மாவா சொல்லிகிட்ருக்கேன்? போ, தாராளமாக போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? சரி, நான் போகிறேன். ஏய், போகும்போது போகிறேன்னு சொல்லுவியா, போயிட்டு வரேன்னு சொல்லணும். ஆமாம், இப்போ இதான் ரொம்ப முக்கியம். நான் கிளம்புறேன் அப்படின்ட்டே போகிறீங்க. அப்போ ஜிம்மினும் டக்குன்னு எந்திரிச்சு நின்றுட்டு போ, ஆனால் உன் ஃபோனை வாங்கிட்டு போ. அப்போ நீங்களும் திரும்பிட்டு என் மொபைல் கிடச்சிருச்சா? கிடச்சிடுச்சு, இந்தா அப்படின்ட்டு பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு. நீங்களும் போயிட்டு வாங்குறீங்க. சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. நான் தான் சார்ஜ் பண்ணேன். உள்ளே ஏதாவது பார்த்தீங்களா? ஆமாம், பார்க்குற அளவுக்கு என்ன இருக்குது, ஃபோட்டோ கூட இல்லை. அப்போது பார்த்தீங்க, நான் பார்க்கலன்னு சொல்லவே இல்லையே. எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க? அடுத்தவங்க ஃபோனை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறது தப்புன்னு தெரியாதா? உன் ஃபோனை யாரும் உள்ளே போய் பார்க்கக்கூடாதுன்னா ஜஸ்ட் பேட்டர்ன் லாக்காவது போடணும். நீ ஸ்லைட் லாக் போட்டு வச்சுருக்க, அதான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஒரு ஆச்சரியம் பார்த்தியா, உன் ஃபோன் ஸ்லைட் லாக்கில் தான் இருக்குது. ஆனால் அந்த திருட்டு பையன் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருந்திருக்கான். அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சீச்சி, எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எதுவும் இல்லை, நீ பாரு அப்படின்றாரு. அப்போ நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பாட்டி ஃபோட்டோலாம் அனுப்பியிருப்பாங்கள்ல, டேட்டிங்க்கு இந்த பையனை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபோட்டோவை போய் பார்க்குறீங்க. பார்த்ததுமே உங்களுக்கு ஷாக்கு. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஜிமினை பார்க்குறீங்க. எதுக்கு என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, நத்திங் அப்படின்ட்டு ஜூம் பண்ணி பார்க்குறீங்க. ஜிமினும் பார்த்துட்டு நான் அழகுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் இப்படி பார்க்குறியம்மா, எனக்கே கண்ணு படுற மாதிரி இருக்குது. நான் ஒன்றும் அதுக்காக பார்க்கல, சும்மா பார்த்தேன், அதான் தெரியுதே நீ எப்படி பார்த்தேன்னு. சரி சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு ஏதாவது ட்வின் பிரதர் இருக்காங்களா? ஏய், நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்கிற? இல்லை, சும்மா கேட்டேன். இவர் பார்க்க அப்படியே உங்களை மாதிரியே இருக்காரு. அது நான் தாண்டி. நீங்களா? வாய்ப்பே இல்லை. இவர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காரு, செம்ம ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக சூப்பராக இருக்காரு. அப்போனா நீங்கள் அப்படின்ட்டு ஜிமினை கீழே மேலேயும் பார்த்துட்டு சுமார் தான், என்னதான் இருந்தாலும் இவர் அளவுக்கு இல்லை. என்னடி இப்படி பேசுகிற? அது நான் தான் சொல்கிறேன், ஆனால் அது நம்புகிற மாதிரி இல்லையே. கண்டிப்பாக இது நீங்கள் இல்லை. சரி, உங்கள் பேர் என்ன? அடிப்பாவி, உனக்கு என் பேர் கூட தெரியாதா? இதில் பார்க் ஜிமின்னு போட்டிருக்கு, உங்கள் பேர் சொல்லுங்கள். அது என் பேர் தாண்டி. இப்போ நான் என்ன உங்ககிட்ட சொத்தையாக எழுதி கேட்டுட்டேன்? ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்கள் பேரை சொல்லுங்கள். ஐயோ, நான் ஜிமின், நான் தான் பார்க் ஜிமின். இதான் உங்கள் ரியல் நேமா? ஆமாம். அப்போது இது நீங்கள் தான்? ஆமாண்டி. ஓ அப்படின்ட்டு ஃபோனையே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி, எதுடி அப்படி பார்த்துட்ருக்க? இது நீங்கள் தான் நானும் பார்த்தேன். கன்ஃபார்மாக அது நான் தான். சரி, ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறியா? உண்மையாக அதுதான். சரி விடுங்க, அதான் ஒத்துக்கிறேன்ட்டேன்ல. ஐயோ கடவுளே, அந்த பையன் நான் தான். ஐயோ, அது எனக்கு தெரியும். நீங்கள் ஏன் சும்மா சொல்லிகிட்டே இருக்கீங்க? தெரியுமா? அப்புறம் இவ்வளோ நேரம் தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். அது சும்மா உங்களை டீஸ் பண்ணேன். ஏன் நீங்கள் மட்டும் தான் என்ன பண்ணுவீங்களா? நான் பண்ணக்கூடாதா? அப்போது உனக்கு முன்னாடியே தெரியும் நான் தான்னு. இல்லை, தெரியாது. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்ச? அதுவா, என்ன உங்கள் பாட்டி சொல்லியிருப்பாங்க. என்னை சொல்ல விடுறீங்களா? சரி சொல்லு. நானே கெஸ் பண்ணேன். என்னது, நீயா? ஏன், எதுக்கு அப்படி கேட்குறீங்க? இல்லை, கெஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கா என்ன? அப்போ இல்லைன்றீங்களா? சீச்சி, அப்படி சொல்லலை. எப்படி கண்டுபிடிச்ச? அது நீங்கள் நேற்று சொன்னீங்கல்ல, ஃபஸ்ட்டு என் கூட வெளியே வா, அதுக்கப்புறம் அவன் கூட போனேன். அப்போ எனக்கு லைட்டாக காண்டானுச்சு. அப்புறம் நான் நல்லா யோசித்து பார்த்தேன். எப்படியும் அது நீங்களாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த பையனும் லவ் பண்ணுற பொண்ணை இன்னொருத்தங்க கூட போகணும்னு சொல்லவே மாட்டான். நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்களாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இது ஜஸ்ட்டு கெஸ் மட்டும்தான் பண்ணேன். அப்புறம் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா, அப்போ நீங்கள் என்ன அடிக்கடி பார்த்ததை நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். வேணுன்ட்டே தான் கண்டுக்காத மாதிரி இருந்தேன்.
இருந்தாலும் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. அப்புறமா நீங்கள் ஃபோனை கொடுத்தீங்க. ஃபோட்டோவை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இருந்தாலும் சும்மா உங்களை டீஸ் பண்ணலாமேன்னு. அடி பாவி, நான் கூட நீ ஷாக் ஆவ சர்ப்ரைஸ் ஆவேன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் எனக்கு தான் ஷாக் ஆனிச்சு, நான் தான் சர்ப்ரைஸ் ஆனேன். இருந்தாலும் பரவாயில்ல, போலீஸ்காரனுக்கு ஏற்ற பொண்டாட்டி தான் நீ. சரி, உங்களுக்கு ஏன் என்ன பிடிச்சிச்சின்னு சொல்கிறீங்களா? சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன். அதுவா, ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒன்று சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா நீ என்னை மற்ற ஆம்பளைங்க கூட கம்பேர் பண்ணி நீயும் தப்பானவன் தான் அப்படின்னு சொன்னியா, அதனாலே எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. அப்புறமா நீ என்கிட்ட சாரி சொன்னல, அப்போ டிசைட் பண்ணேன் உன்னை விட்டுறவே கூடாதுன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே உன்னை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலேயும் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் மேடம் தான் இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்கள் தான் வேணும்ன்ட்டே கேட்குறீங்க. அதான் கேட்குறேன்னு தெரியுதுல்ல, சொன்னால் என்ன குறைஞ்சா போயிடுவேன். பிடிக்கும். என்னது பேயா? இல்லை, உங்களை பிடிக்கும். என்ன கேட்கல, சரியா சொல்லு. உங்களை எனக்கு பிடிக்கும். இல்லை கேட்கல சத்தமாக. ஐயோ, எனக்கு உங்களை பிடிக்கும். என்னமோ தெரியல, ஒன்றுமே கேட்க மாட்டேது. இன்னும் சத்தமாக சொல்லு அப்படின்றாரு. உங்களுக்கு நல்லா புரியுது வேணும்ன்ட்டே பண்ணுறாருன்னு. ஜிமின், எனக்கு உங்களை பிடிக்கும், நான் உங்களை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னதும் ஜிமினும் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், நீங்கள் தான் வேணும்ன்ட்டே சீன் போட்டிங்க. நான் சீன் போட்டேன்னா நீ இந்த மாதிரி சொல்லணும்னு அர்த்தம். இனிமே கேட்ச் பண்ணிக்கிறேன். அப்படியா? அப்போ ஓகே அப்படின்ட்டு ஜிமினோ உங்கள் வேஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி பக்கத்தில் பிடிச்சி இழுக்கிறாரு. அவரும் வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஸ்டோரியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை.